ஹalleluya தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சுங்க. எழுந்துட்டீங்களா? சரி வாங்க தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்போம். அவருடைய வார்த்தை நம்மை தேற்றுகிறதாக இருக்கு, நம்மை ஆதரிக்கிறது, ஆவிக்குரிய பலனை தருகிறது. செபிப்போம். பரிசுத்தரே எமக்கு நன்றி ஆண்டவரே. சோர்ந்து இருக்கிறோம், வெறுத்து போயிருக்கிறோம் ஐயா, நொந்து போயிருக்கிறோம் ஐயா, அலட்சியமானவர்கள் ஆகிவிட்டோம். வார்த்தைகள் எங்களை தூக்கி எடுக்கும் என்று, சரி செய்யும் என்று காத்திருக்கிறோம். பேசுங்கப்பா. கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சோர்ந்து இருக்கிறீங்களா? சஞ்சலத்தோடு இருக்கிறீங்களா? நொந்து போயிருக்கிறீங்களா? நங்க ஆமா, நம்ம அநேக முறை அநேக விஷயங்கள்ல இன்னும் எவ்வளவு காலம் இந்த நோய், இன்னும் எவ்வளவு காலம் இந்த பலவீனம், இன்னும் எவ்வளவு நாள் இந்த கடன் பிரச்சனை, இன்னும் எவ்வளவு காலம் இந்த சண்டைகள், இன்னும் எவ்வளவு காலம் இந்த வேதனைகள் என்ற சூழ்நிலைகள்ல நம்ம இருக்கலாம். சிலருக்கு திடீரென்று ஒரு நோய் வரும், அது சரியாயிடும் அல்லது அது போகாதுன்னு நினைப்பாங்க, கொஞ்ச நாள் இருந்து குறைஞ்சிரும். ஆனா சிலருக்கு கண்டினியூஸா ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். பழைய ஏற்பாட்டிலே அல்லது ஏசாண்டவரின் காலத்துல கூட குஷ்டரோகம் என்பது ஒரு பயங்கரமான வியாதி. அந்த வியாதி யாருக்காவது வந்ததுன்னா அது 3 நாளோ 21 நாளோ 1 மாதமோ இருப்பது கிடையாது. அல்லது அது வந்தவுடனே ஏதோ கொரோனா வந்தது போல உடனே சாவதும் கிடையாது. வாழ்நாள் முழுவதும் அந்த வியாதி வந்ததுல இருந்து இன்னும் அவங்க வாழ்நாள் முழுசும் கூட அந்த வியாதியோடையே வாழணும். அது கொஞ்சமா அவங்க உடலை சாப்பிட்டு கொண்டே இருக்கும். அவங்க அருவருப்பா மாறிடுவாங்க. அது மட்டும் இல்ல, அந்த காலத்துல குஷ்டரோகம் வருகிறவங்கள வெளியே தள்ளிடுவாங்க. சரீர வேதனை விஷயம் இருக்கட்டும், ஆனா மனசுல வேதனையோட இருப்பாங்க. வீட்டாரோட இருக்க முடியாது, வீட்டுல இருக்க முடியாது, ஊருக்கு வெளியே போய் அவங்க தனியா அங்க வாழணும். அவ்வளவு பரிதாபமான ஒரு வாழ்க்கைன்னு சொன்னா அவங்க நொந்து போயிருப்பாங்க, உடைந்து போயிருப்பாங்க, சாகவும் முடியாது, வாழவும் முடியாது. இன்றைக்கு பாவம் கூட அப்படிதாங்க. பாவம் செய்கிறவன் மரணத்தை அடைவான், பாவத்தினுடைய சம்பளம் மரணம், பாவம் செய்பவன் சாக வேண்டும் என்று வேதத்தில் இருக்கு. ஆனா பாவம் செய்தவுடனே சாக மாட்டானே. அப்படி இருந்தா இந்நேரத்துக்கு உலகமெல்லாம் சவ குழியாக இருந்திருக்கும், அல்லது அநேகர் அதை பார்த்து எச்சரிக்கையா பாவம் செய்யாம இருந்திருப்பாங்க. இந்த பாவம் என்பது கூட ஸ்லோ பாய்சனுங்க. உடனே உன்னுடைய பாவத்துக்கு நீ விளைவை பார்க்காவிட்டாலும் நிச்சயமா உன்னுடைய பாவம் உன்னை பிடித்துக் கொள்ளும் என்று பைபிள் சொல்லுகிறது. பாவத்தினுடைய பிரதிபலனை நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கு. அதுக்குதான் நம்முடைய பாவத்தை நம்ம எவ்வளவு சீக்கிரமா பிடிச்சு ஆண்டவரிடத்துல கொண்டு வந்தா, அவர் பாதத்துல நாம் அறிக்கை செய்தா அவ்வளவுதான் முடிஞ்சது. உங்களுக்கு மன்னிப்பு, உங்களுக்கு சுத்திகரிப்பு, திரும்ப தீர்ப்பு உங்களுக்கு கிடையாது. ஆகவேதான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தா கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். ஒரு முறை ஏசாண்டவர் இந்த உலகத்துல இருக்கும்போது ஒரு ஆசிரமத்தை கட்டிக்கொண்டு பக்தர்களை என்னிடத்துல வாங்கன்னு கேட்கல. ஆனா அவர் எழுந்து போனதை தேடி மீட்கவே அவரை எல்லாருமே அணுகக்கூடிய நிலையில இருக்கும்படி அவர் நடந்தே பயணங்கள் செய்தாரு. பைபிள் எடுத்துக்கோங்க. லூக்காவின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து. அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள 10 மனுஷர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர் ஒரு கிராமத்துக்குள் பிரவேசிக்கும் போது அந்த ஊருக்கு வெளியே தங்கியிருந்த அந்த 10 பேர் குஷ்டரோகிகள் அவருக்கு எதிரே வந்து தூரத்திலே நின்று, ஆண்டவரே, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். இந்த வேதனையில நாங்க நொந்து போகிறோம் ஐயா, இந்த நோயினால நாங்க அழிந்து போகிறோம் ஐயா. மன ரீதியாக, உடல் ரீதியாக எல்லா விஷயத்திலும் வெளியேற்றப்பட்டு தனிமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வலியை தாங்க முடியல, இந்த அவமானத்தை தாங்க முடியவில்லை, இந்த வாழ்க்கை வாழ முடியலப்பா, எங்களுக்கு இரங்குங்க ஐயா, எங்களுக்கு கருணை காட்டுங்க ஐயா என்று சத்தமிட்டார்களாம். சத்தமிட்டு என்னங்க, இன்றைக்கு எத்தனை பேர் தேவ சமூகத்துல சத்தத்தோடு ஜெபிக்க முடியுதுங்க?
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் கூக்குரலே ஜெபம் என்று எத்தனையோ முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்க கஷ்டங்கள்ல இருக்கும்போது, வியாதிகள்ல இருக்கும்போது, நீங்க புறக்கணிக்கப்படும் போது, நீங்க தாங்க முடியாத சூழ்நிலையில இருக்கும்போது, ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று நீங்க ஜெபித்து பாருங்க. உங்களுக்கு முகத்தை திருப்பிக் கொண்டு போகிறவர் அல்ல. நீ வேற ஊர் ஆள் இல்ல, நீ வேற மொழி இல்ல, நீ வேற தேசத்தான்ல, வேறு மதத்தை சார்ந்தவன்லன்னு வித்தியாசமே இல்ல ஏசாண்டவருக்கு. அவர் எல்லாருக்கும் ஆண்டவர். அவர் எல்லாரையுமே நேசிக்கிறாரு. பாவிகளை, பாழானவர்களை அவர் இன்னும் அதிகமா நேசிக்கிறார்ன்றது வேதத்தினுடைய சாராம்சமா இருக்கு. இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்ற உடனே அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்று அவர்களோட சொன்னாரு. ஆண்டவர் சில முறை, இன்னொரு குஷ்டரோகம் உள்ளவன் ஆண்டவரிடம் வந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குங்கன்னா அவன் மேல் கைகளை வைத்து, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று குணப்படுத்தினாரு. தொட்டார் அவனை. ஆனா இங்க குஷ்டரோகிங்க ஒருவர் இல்ல, 10 பேர் இருக்கிறாங்க. தூரத்திலே நின்று கூப்பிடுகிறாங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு காண்பியுங்கள். அப்படின்னா நீங்க போய் டாக்டர்ஸ்ட காட்டுங்க, ரீடெஸ்ட் பண்ணுங்க. என்னங்க, டெஸ்ட் பண்ணாதானங்க தெரியும் இன்றைக்கு கொரோனா இருக்கா இல்லையா, எதுவானாலும் சரி, டைஃபாய்டு இருக்கா குறைந்ததா. என்னங்க, ஒரு முறை கேன்சர் வந்து அது சரியாயிடுச்சுன்னா, அந்த கேன்சர் நோயின் செல்கள் செத்துதுன்னா அவங்க சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அந்த கீமோ கொடுத்து அது இது எல்லாமே கொடுத்த பிறகு, ஆனா ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் சொல்றாரு. அன்றைக்கு ஆசாரியர்கள்னா அவங்க தான் டாக்டர்ஸ், அவங்களே நியாயாதிபதி, அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இவனுக்கு குஷ்டம், இவன் ஊருக்கு வெளியே இருக்கணும், இவனுக்கு குஷ்டம் குறைந்தது, இவன் உள்ள வரலாம். அந்த ஆசாரியனிடத்துல போய் தேவாலயத்துல அவங்க பரிகாரமா சில புறாக்களோ அல்லது ஆட்டையோ கிடாவையோ பலி கொடுப்பாங்க நன்றியின் காணிக்கையாக. ஆசாரியர்களுக்கு காண்பீங்கன்னா, சரியாயிடுச்சு, புறப்படுங்க, உங்க குஷ்டம் போயிடுச்சு, நீங்க போங்க என்ற வார்த்தைய அவங்க நம்புனாங்க. என்ன, எங்களை தொடலையே, எங்க கிட்ட அவர் வரவில்லையே, எங்களை அவர் சுகப்படுத்தவில்லையே என்று சந்தேகப்படாம ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினாங்க. அவர்கள் போய்கொண்டிருக்கும் போதே சுகத்தை பெற்றாங்க. போகையிலேயே சுகத்தை பெற்றுக் கொண்டாங்க. ஒருவேளை அவங்க ஓடி ஓடி போனாங்களோ என்னமோ. பக்கத்துல இருக்கவனை பார்த்து, என்ன உன் கை சரியாயிடுச்சு, உன்னுடைய மூக்கு சரியாயிடுச்சு, உன்னுடைய காது என்ன பழைய முறை ஆயிடுச்சுன்னு ஒருவர் பார்த்து கொண்டு, தங்களை பார்த்து கொண்டு எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்களோ. இந்த பாதி விரலோடு, தின்றுவிட்ட மூக்கோடு, இந்த வடுக்களோடு, இந்த விகாரமான முகத்தை உடைய நான், குழந்தையின் தோலை போல நாகமான காட்சி பாருங்க, அது போல புதிய தோல், அருமையா அவங்க அவயவங்கள் மாறின போது எவ்வளவு சந்தோஷத்தோட தேவனை துதித்தாங்களோ. ஆசாரியனிடத்துல போனாங்களோ, என்ன ஆனதோ தெரியாது. ஆனா ஒருவன் 10 பேரிலே ஒருவன் மட்டும் அவன் ஓடி திரும்ப வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு திரும்பி வந்து அவருக்கு அவன் ஸ்தோத்திரங்களை செலுத்தினான். அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்தான். அவன் ஒரு சமாரியனா இருந்தான். என்னங்க, அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு ஓடி திரும்பி வந்து ஆசாரியனிடத்துல போகாம தனக்கு வார்த்தை கொடுத்த ஆண்டவரிடத்துல ஓடி வந்தான். உரத்த சத்தத்தோட ஸ்தோத்திரங்களை செலுத்தினான். ஐயா நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நான் சுகத்தை பெற்றேன் ஐயா, உமக்கு ரொம்ப நன்றி ஐயா. அவர் பாதத்தருகே முகங்குப்புற விழுந்தான். அவன் சமாரியன், மற்றவங்க யூதர்கள் நினைக்கிறேன். சமாரியன்னா புறஜாதியான். யூதர் புறஜாதியாரோடு விவாகம் பண்ணா உண்டான சந்ததி சமாரியர்னு அவங்க புறக்கணிக்கப்பட்டாங்க. ஆனா அந்த அந்நியன், அந்த புதிய நபர், நியாயப்பிரமாணத்தை அறியாதவன், ஆண்டவரை குறித்து அதிகமா அறியாதவன், ஓடி திரும்ப வந்து தான் பெற்ற சுகத்தை குறித்து ஆண்டவரின் பாதத்திலே முகங்குப்புற விழுந்தவருக்கு நன்றி சொன்னான். பாருங்க, அப்ப மற்ற 9 பேர் என்ன ஆனாங்க? அதுக்குதான் ஆண்டவர் சொன்னார், தேவனை மகிமைப்படுத்த இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வரவில்லையே. இந்த அந்நியன் தவிர தேவனை மகிமைப்படுத்த மற்றொருவனும் திரும்பி வர காணுமே. என்னங்க, இன்றைக்கு இயேசு ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், வருஷ கணக்குல நாங்க அறிந்திருக்கிறோம், நாங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லுகிறவங்க நிலைமை பயங்கரமா இருக்குங்க. இன்றைக்கு
கேட்டு 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 வசனம் அவங்களுக்கு அலட்சியமாயிடுச்சு. ஆண்டவரின் நாமம் அவங்களுக்கு அலட்சியமாயிடுச்சு. ஆண்டவருடைய அன்பு அவங்களுக்கு சாதாரணமாயிடுச்சு. தேவன் செய்த நன்மைகள் அது பழக்கமாயிட்டு, அது அந்த நேரத்துல செய்வாரு, சுகப்படுத்துவாரு, நன்மை செய்வாரு என்பது போல அவைகளை டேக்கன் ஃபார் கிராண்டட்னு சொல்லுவாங்க பாருங்க, அப்படி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஆனா புதிதாக ஒரு நபர் உலகத்துல எவ்வளவோ கஷ்டங்களை பட்டு, எங்கேயும் சமாதானம் கிடைக்காம, பாவ மன்னிப்பு கிடைக்காம, சுகம் கிடைக்காம, எத்தனையோ வைத்தியங்களை செய்து, எத்தனையோ மருந்துகள் பயன்படுத்தி, எத்தனையோ வணங்கி, எத்தனை பூஜைகளை செய்து, எத்தனையோ முயற்சிகள் செய்து, எந்த பயனுமே இல்லாத சூழ்நிலையில இயேசுவை குறித்து கேட்டு அவரிடத்துல விசுவாசம் வைத்தவங்க நன்றியோடு இருப்பதை நம்ம பார்க்கிறோம். எனக்கு தெரியாது, தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நீங்க நன்றியோடு இருக்கிறீங்களா? அவர் எத்தனையோ நன்மை செய்தார், நீங்க சாட்சி சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனா எப்போவாவது அவர் பாதத்துல விழுந்து, ஆண்டவரே நீர் செய்த நன்மைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு, நான் உமக்கு என்ன கொடுப்பேன் ஐயா, இதோ என் வாழ்க்கையை உமக்கு கொடுக்கிறேன்னு ஆண்டவருக்கு சொல்லியிருக்கிறீங்களா? அந்த 9 பேர் என்ன ஆனாங்க? ஒருவேளை ஒருவன் போகையில் சுகம் பெற்ற போது என் மனைவிக்கு காட்டணும், என் பிள்ளைங்களுக்கு காட்டணும்னு வீட்டுக்கு போனாரோ என்னமோ. இன்னொருவன் எல்லாரும் என்ன கேலி பண்ணாங்க, வெளியேற்றினாங்க, அவங்க கிட்ட போய் பார்த்துக்கோ எனக்கு சரியாயிடுச்சுன்னு நான் கர்வத்தோட சொல்லணும்னு போனாங்களோ என்னமோ. இன்னொருவன் ஆசாரியன் இடத்துல போக சொன்னாரேன்னு போய் பலி கொடுத்து வந்தானோ என்னமோ. இன்னொருவன் எனக்கு நோயே வரல, நான் நல்லா தான் இருக்கேன் என்று தனக்கு தானே நினைத்தானோ என்னமோ. என்னங்க, ஒருவன் எப்பதிலிருந்தே எனக்கு ஒரு பகை இருக்கு, அவனை அடிக்க முடியல, இப்ப போய் அடிச்சிட்டு வரேன்னு போனானோ என்னமோ. அநேக முறை ஆண்டவர் நன்மை செய்த பிறகு ஆண்டவரிடத்துல வராம நம்ம பழைய வாழ்க்கையிலேயே பழைய பகைகளோடு, பழைய விஷயங்களோடையே, பழையவைகளிலே சந்தோஷப்படுகிறோங்க. இயேசுவிடம் திரும்பி வரணும். ஒரு அசுத்தாவி ஒருவனை விட்டு போன பிறகு அவன் தன் இருதயத்தை வசனத்தால நிரப்பாவிட்டா, அந்த அசுத்தாவி வந்து அந்த வீடு அருமையா ஜோடிக்கப்பட்டிருக்கிறத பார்த்து தன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை கொண்டு வந்து இருக்கும்னு வேதத்துல இருக்குங்க. ஒரு முறை நீங்க ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்து நன்றியோட உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காவிட்டா, உங்க இருதயத்திற்குள்ளாக, உங்க வாழ்க்கைக்குள்ளாக அந்த பழைய நோய்கள், சாபங்கள், பிசாசின் காரியங்கள், சாத்தான் திரும்பி வருவான். ரட்சிக்கப்பட்ட பிறகு தினமும் நம்ம தேவ சமூகத்துல ஜெபிக்கணும், வசனத்தால நம்முடைய இருதயத்தை நிரப்பிக்கொள்ளணும். ஆண்டவர் ஒன்று சொன்னார் அவனோட, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று அவனோட சொன்னார். அப்போதே அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டான். திரும்பவும் ஏன் உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று திரும்ப சொன்னாரு? ஒரு முறை நம்ம சுகத்தை பெறும்போது, ஜுரத்திலிருந்து சுகத்தை பெறும்போது, திரும்ப எப்பவுமே உங்க வாழ்க்கையில ஜுரம் வராம இருக்குதா? அந்த மருந்து போட்டீங்க, ஜுரம் போயிடுச்சு, திரும்பவும் ஜுரம் வருது. ஆனா ஆண்டவர் சுகப்படுத்தினா அந்த சுகம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர் ஆசீர்வதித்தா அது என்றென்றைக்கும் ஆசீர்வாதம். திரும்பி வந்து அவரோடு உறவாடுகிறவங்க கண்டினியூஸா தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வாங்க. அவ்வப்போது தேவன் நமக்கு தேவையான சுகத்தை கொடுத்து கொண்டிருப்பார். ஆகவே ஆண்டவரின் நன்மையை பெற்றவங்க ஆண்டவருக்கு தூரம் ஆகாம நெருங்கி வந்தா 2 மடங்கு, 30, 60, 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பெறுவாங்க. இன்றைக்கு அநேகர் அந்தந்த நேரத்துல தேவனிடத்துல வந்து நம் தேவைகளை கேட்டுவிட்டு போய் விடுகிறோம். அப்புறம் இன்னொரு கஷ்டம் வரும்போது திரும்பி வரவங்களா திரும்ப சுகப்பட்டு விழுந்து எழுந்திருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையை கொண்டு இருக்கிறோம். ஆனா பரிசுத்த வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில விருத்தி அடைந்த ஆண்டவரோடு நடக்கிறவங்களா இல்ல. அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, பாவ நோயில கஷ்டப்படுகிற நாங்க அது எவ்வளவு பயங்கரமானதோ அதை உணர்ந்து கொண்டு நாளுக்கு நாள் எங்களை தின்று கொண்டிருக்கிற துக்கத்தையும், வேதனையும், பிரச்சனைகளையும், பலவீனங்களையும், பொருளாதார நெருக்கடி, மனவேதனை, இவையெல்லாம் குஷ்டரோகத்தை விட கொடுமையான பாவ நோய் என்று உணர்ந்து, இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற எங்களுக்கு இரங்கக்கூடியவர் நீர் மட்டுமே என்று, ரட்சிக்கிறவர் நீர் மட்டுமே என்று, சுகப்படுத்த கூடியவர், மன்னிக்க கூடியவர் நீர் மட்டுமே என்று விசுவாசித்து உமக்கு முறையிடும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசு ஐயரே எங்களை சுகப்படுத்தும், இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும், இயேசு ஐயரே எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று உம்மிடத்திலே சத்தமிட்டு நீர் சொல்லுகிற வார்த்தையின்படி நாங்கள் நடந்து கொள்ளவும், நீர் கொடுக்கிற அற்புதமான சுகத்தையும், விடுதலையும், வெற்றியும் எங்கள் வாழ்க்கையில அனுபவித்து உமக்கு துதிகளை செலுத்தவும், ஸ்தோத்திரங்களை செலுத்தவும்
எல்லா வேலையிலும் உம்மோடு இருக்கவும் நித்தமும் உம்முடைய சாட்சிகளாய் வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்தவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸும் எங்களுக்கு 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் அனுப்புங்க. நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமா அவருடைய அற்புத காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு அந்த தியானத்துல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஹalleluya. பெங்களூரு மற்றும் பெங்களூரு சுற்றி இருப்பவர்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் வருகிற ஏப்ரல் 10 பெங்களூருவில் உள்ள ஹட்சன் கம்யூனிட்டி சென்டரில் 1 டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்திருக்கிறோம். நீங்க பெங்களூரு மற்றும் பெங்களூருவை சுற்றி இருந்தா கண்டிப்பா கலந்து கொள்ளுங்க. உங்களை சந்திக்கவும் உங்களோடு பேசவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் நாங்க ஆவலோடு இருக்கிறோம். மதியம் 2 மணி முதல் இரவு 7 வரை நடக்கும் இந்த 1 டே கெட் டுகெதரில் கலந்து கொள்ளுங்க. நீங்க மட்டும் இல்லாம உங்க நண்பர்களையும் உறவினர்களையும் தேவ சமூகத்துக்கு கொண்டு வாங்க. ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில அனுபவிங்க. மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா கலந்து கொள்ளுங்க. தேவ ஆசீர்வாதங்களை பெறுங்க. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன். ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன். ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்